தொழிலதிபர் விஜய் மல்லையா நாட்டை விட்டு தப்பிச் செல்ல அனுமதித்தது ஏன் என மாநிலங்களவையில் மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் தற்போது கேட்கலாம். ஸ்டீஃபன், மல்லையா விவகாரத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் எழுப்பிய பிரச்சனை குறித்து சொல்லுங்க. இதற்கு மத்திய அரசு என்ன பதிலை சொல்லி இருக்கிறார்கள்? அது தொடர்பான அண்மை தகவல் என்ன ஸ்டீஃபன்? வணக்கம் ஜபா சிங். அதாவது தொழிலதிபர் விஜய் மல்லையா மீது ஏற்கனவே சிபிஐயின் தரப்பில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. சிபிஐயினுடைய குற்றச்சாட்டில் விஜய் மல்லையா இருக்கும் பொழுது எப்படி அவரை மத்திய அரசு வெளிநாடு செல்வதற்கு அனுமதித்தது என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தள உள்ளிட்ட கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. குறிப்பாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய அரசு தரப்பில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி விஜய் மல்லையா அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எப்படி சிபிஐ தரப்பில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கும் பொழுது அவர் எப்படி வெளிநாடு செல்லலாம், மத்திய அரசுடைய உதவி இல்லாமல் இது சாத்தியமில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இதற்கு ஒரு முழுமையான ஒரு பதிலை மத்திய அரசானது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதேபோன்று மக்களவையிலும் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவரும் இந்த பிரச்சனையை அங்கு எழுப்பினார். குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபர் எல்லாருமே அனைவரையுமே மத்திய அரசானது ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது. விஜய் மல்லையா மீது 17 வங்கிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இதற்கு மத்திய அரசானது உரிய பதிலை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதனை அடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஐக்கிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு அவை வெளிநடப்பை செய்திருந்தனர். இதற்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் வங்கிகள் தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விவகாரத்தில், அதேபோன்று மத்திய அரசு தரப்பில் அனைத்து நாடுகளிலும் விஜய் மல்லையாவுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் என்ற ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். ஜபா சிங், தகவல்களுக்கு மிக்க நன்றி ஸ்டீஃபன்.